ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 12 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடிவு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சி முடிச்சு போடுங்க. நானும் பார்த்து வைக்கிறேன். சரி வாங்க நம்ம கற்றுக் கொள்ளலாம். இந்த எபிசோடில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிக்க நம்ம ஜின்ஹோவும் பார்த்தா ஹீரோ கிட்ட, சார் நான் பிளான் பண்ணிட்டேன், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஜின்னா கிட்ட. என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சாக்கவே, சீரியஸா இன்னைக்கு நான் போய் பணம் தான் தர போகிறேன், ரிங்கு கொடுத்து என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் அவகிட்ட. அவளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்காதுடா எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி அவளுக்கு எந்த மாதிரியான கிஃப்ட் இருந்தாலுமே நான் அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவும் தயாராக இருக்கேன். உண்மை என்னன்னா, ஜின்னா வந்து அவளுடைய டாக்டர் இது முடிச்சிட்டானா அந்த சர்டிஃபிகேட்டோட அவளுக்குன்னு தனியாக ஒரு நியூ பில்டிங்கை நான் உருவாக்கிடுவேன். கம்பெனி அவளுக்காக ரெடி பண்ணுவேன். பத்தாத்துக்கு அவளுக்குன்னு தனியாகவே கிளினிக்கை ஒன்று உருவாக்கிடுவேன். அதுலேயே எல்லா வேலைகளும் பார்ப்பேன். டேய் அதெல்லாம் ரொம்ப ரேட் ஆச்சுடா, கிட்டத்தட்ட 30 பில்லியனா இருக்குமே அந்த பில்டிங்கோட ப்ரைஸு. அதே வாங்கிடுவேன்னு. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஹீரோவும் ஃபர்ஸ்ட் சீசனில் தலைவங்கிட்ட 30 பில்லியன் வானுன்ற சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோடைய பில்டிங் ப்ராசஸை வந்து முடிச்சிருப்பான் அந்த டீலிங்கை. ஃபேக்ட் அது அப்படி தான் தெரியும்னு சொல்லிட்டு அவனே யோசிக்க. ஹீரோவும் ஜின்வோ தேவையில்லாம நீ இந்த மாதிரி அஃபெக்ஷன் அவகிட்ட போய் ஏற்படுத்ததை விட்டுட்டு நேச்சுரலாக சிம்பிளாக போய் அவகிட்ட சொன்னாலே அவளை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒரு நல்ல பையன், மனசார போய் வெளிப்படுது, அதுவே போதும். என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி, ஆக்ட் பண்ணுங்க வாங்க. வேணாண்டா அதெல்லாம் முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் போய் ஆக்ட் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோவோ அந்த வீட்டுக்கு வரேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனும் கூட பையனும் வளர்ந்துட்டு இருக்கிறான். நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் கேட்க, இப்போ ஹீரோவுக்கு ஃபேமிலியும் உண்டாகிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரல தானே? ஒன்றும் இல்லை, ஜின்ஹோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன், வேற எதுவும் கிடையாது. வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சிடு. நீங்கள் வராதப்போ என்னென்ன குழப்பம் இந்த இதில் ஆகிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆமா என்னாச்சு? அவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க ஈகிரிஸும் பெல்லியனும் பார்த்தா ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கேன். அது என்னன்னா, பெல்லியன் பார்த்தா, டே ஈகிரிஸு நான் இந்த இடத்துல லிட்டில் கிங்குக்கு ஸ்வாடால எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாண்டா, அதுதானே முதல்ல அவர் கற்றுக்கணும். ஆனால் ஈகிரிஸும் முட்டாள் மாதிரி பேசாத பெல்லியனு, அவருக்கு என்னதான் பவர்ஸ் இருந்தாலுமே ஸ்வாடெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, படிப்பு தான் முக்கியம். நாலேஜ் இஸ் பவர் தெரியாது அவனுக்கு. அகாடமியில் அவர் நாலேஜை பயன்படுத்தி தான் முன்னேறுவார். இவனுக்கு 2 பேர் சண்டை போடுறதுக்கு ஹீரோவை பார்த்துட்டு, டேய் இதுக்கெல்லாம் ஏன்டா அச்சிக்கிறீங்க? ரெண்டுமே ரொம்பவும் முக்கியம்டா ஷோகோக்கு. ஸ்வாட்மேன்ஷிப்பும் ஸ்டடியும் அவனுக்கு 2 பேருமே சேர்த்து சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. பாசக்கார பையன்களா இருக்கானுங்களே இவனுங்க. நீ இல்லாத நேரத்தில் இவனுக்கு 2 பேருமே நல்லா பார்த்து போனாங்களா இவனை ஜின்வோ. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து இப்போ ஸ்டேஷனுக்கு வர சீஃப் ஆஃபீஸர் ரூமை காமிக்க, என்ன சீஃப் என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமாம், சில ரூமர் கேள்விப்பட்டேன், உன்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸில் அதர் ஆஃபீஸர்ஸ் கூட நல்லாவே வேலை பார்த்தியான். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நண்பர்கள் கூடவும் நல்லா வேலை பார்த்துன்றது நல்லாவே தெரியுது. அதுக்காக தான் உங்ககிட்ட நல்லா பேசலான்றதுக்காக வர வச்சேன் மிஸ்டர் சாங். அங்கே பார்த்த தலைவன் மிஸ்டர் ஊ தான் இப்போ சீஃப் ஆஃபீஸரு. என்ன ஹண்டர் தயாரா? நான் தான் சொல்லிட்டேன்ல சார், நான் இப்போ ஒரு ஹண்டர் கிடையாது சீஃப், நீங்கள் என்னுடைய பாஸ். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளோதான். எந்த இடத்துக்கு கேட்க வேணா அது நல்லா இருக்கலாம், பட் ஆனால் பாஸ்டில் நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஹண்டர் தான். அப்புறம் மிச்ச வேலைகள் எல்லாமே தரமாக போயிட்டுருக்கேன், என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் மிஸ்டர் சாங், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். எப்பவுமே நான் உன்னை இந்த விஷயத்தில் நம்புறது தான். அதுக்கான காரணம் என்னன்னா, இதை பாரு அப்படின்னு அவனும் ஒரு பேப்பர் எடுத்து காமிக்க. ஆமாம் என்ன இது? எனக்கே இது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை தான். ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை கேட்டவுடனே எனக்கு மனசு உடஞ்சிருச்சு. சேர்மன் ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் அப்படியே ஃபீல் பண்ணி கண்கலங்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது யாருன்னா, சேர்மன் கோ காங்ஹி, அவருடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு அப்படின்னு அவனும் சோகமாக சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் காமிக்க அந்த இடத்துக்கு போயிருக்கான். படுத்துக்கே இருக்காரு. அவரும் ஹீரோ வந்துட்டான்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு திரும்பி ஸ்னெப்லைசரை எடுக்குன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் எடுத்துட்டு, ரொம்ப நல்ல விஷயம், திரும்பி உன்னை பார்ப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யங் மேன். ஆக்சுவலி நீ போன பிறகு நான் நீங்க அப்புறம் ரொம்ப நாட்களாக உன்னை தேடி இருந்தேன், பட் ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. திரும்பியும் நான் உங்களை ஹீல் பண்ணுறேன் சார், இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு நீ நல்லா வாழலாம். இல்லைப்பா, நான் ஆல்ரெடி என்னோடய லைஃப்பில் நல்லாவே அதிகப்படியாக வாழ்ந்துட்டேன். நீ அன்றைக்கி கொடுத்த அந்த ஒரு மருந்துனால கிட்டத்தட்ட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 வருஷமே இந்த இடத்துல வாழ்ந்துட்டேன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது, இதுவே எனக்கு போதும். இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீ கொடுத்த அந்த 10 வருஷத்தில் நான் ரொம்பவும் நிம்மதியாக இருந்துட்டேன். என்னுடைய பூர்த்திகள் எல்லாமே சரியாக போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கான ஒரு ஃபேவர் உங்ககிட்ட இருக்குது. அந்த ஒரு நாள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னல, நம்ம 2 பேரும் வேற ஒரு உலகத்தில் ஒன்றா வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அது உண்மையா அது எப்படின்றதும் தெரியல, பட் ஆனால் அது உன்னால்
பார்க்க முடியுமா? ஏன்னா உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நீயும் நானும் ரொம்ப கனெக்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால என்னுடைய சுய கண்களால் நான் அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு எதனா தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்ல. ஹீரோவோ கொஞ்சம் யோசிக்கிறான். அந்த மெமரிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? ஆனால் அது எல்லாமே நம்மளுடைய பாஸ்ட். பரவாயில்ல, நான் திரும்பவும் ரெக்கவர் ஆனதுக்கான காரணமே என்னுடைய மெமரிஸ் லாஸ் ஆகிடுது மட்டும் இல்லாமல் அதை நான் திரும்பி தெரிஞ்சுக்கணும். எனக்கு நான் சந்தோஷம் தானே, அதை தெரிஞ்சுக்கணும். நான் சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு இறந்து போகிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரை பார்க்க அவரும் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அப்படியே இருக்காரு. ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் அவருடைய கையை பிடிக்க அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்கில் தோணுது. அதாவது முறையாக ஹீரோவை அவரை சந்திச்சதாகவும் கூடவே தன்னுடைய அசோசியேஷனில் ஒரு அண்டரை ஜாயின் பண்ண சொல்லியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க இதெல்லாம் உண்மையா? இது பாஸ்ட்ல பல நாள் இவன் கூட பழகணும் நான் இப்போதான் புரியுது எதனால இவன் கூட இந்த அளவுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அப்படின்னு அவன் அதையும் பார்த்துட்டு கை உதிரில் எடுத்துக்குது. அவனுக்கு எல்லா விதமான ஃப்ளாஷ்பேக்கும் தோன்றதுனால அப்படியே அவனும் ஹாப்பியாக வரான். இந்த மொமெண்ட் நினச்சி அவன் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் மானாச்சிங்க எல்லாமே எதிர்த்தது. மிச்ச சாங் திரும்பி அவனுக்கு ஒரு முறை லைஃப் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் இன்னொரு முறை இறந்துட்டு திரும்பி பாஸ்ட் மூலியமாக திரும்ப இப்போ உயிரோட வந்தது. எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடறான். ஓ, அப்போ இதுதான் நடந்ததா? இது எல்லாத்தையுமே உனக்கு ரொம்பவும் நன்றி மிஸ்டர் சாங். ரியலி நான் இப்போ ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன். இது எல்லாமே சாத்தியம் உன்ன மாதிரியான யங் ஹீரோஸால் மட்டும்தான். ஒன்று எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்னோட பாடி ரொம்பவும் இப்போ கோல்டாக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், என்னுடைய இறுதி கட்டம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே ரொம்பவும் நன்றி அப்படின்னு ஹீரோ கொடுத்த அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகரக்கிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் சந்தோஷம் தான் அவங்க கூட இருந்தது, எல்லாமே வாழ்ந்தது. ஏன்னா அந்த ஒரு பாஸ்லுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப கொடூரமானது. அது எல்லாமே மாற்றி இப்போ நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ இறக்குறீங்க. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோவும் பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் அதே இடத்துல செத்து போயிடுறாரு. பல்ஸ் பார்க்க ஜீரோவை காமிக்க ஹீரோவும் யோசிச்சுறான், அவ்வளோதான் இறந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அவருடைய அழுகை எல்லாத்தையுமே தொடச்சுக்கிறான். ரெஸ்ட் இன் பீஸ் சார். நீங்க என்ன சொல்றீங்க ஒரு ஹீரோவா இப்படி பண்ணிருக்கேன்னு? பட் ஆனால் உண்மையை சொல்லப்போனா அந்த ஒரு பாஸ்ட்ல நீங்க தான் நிறைய பேருடைய ஹீரோவா அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு ஒரு நல்ல சாங்கோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்டிங்கை முடிக்கிறாங்க. ஹீரோவா அதுக்கப்புறம் வெளியே வருவான். அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஜின்போ. சோகோ என்னாச்சு? சோகோ அவன் பறக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்து அவன் பறந்துட்டு இருக்கான், பையன் ஹீரோவோட பையனும். என்னது எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்ல முடியாது, சீக்கிரம் வீட்டுக்கு வா, அவன் வர பறந்துட்டு இருக்கான், என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் ஹீரோவை யோசிக்கிறான். ஜின்வோவும் சொல்லியிருப்பான், சார் என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி உங்க பையன் கிடையாது, உங்களை விடவும் பெரிய ஆளா வருவான் பாருங்க, நீங்க 8 அடினா அவன் 16 அடி அப்படின்னு அவனும் சொல்லியிருப்பான். சரி கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துலேயே நான் இப்போ வந்துடுறேன். இன்னொரு பக்கம் நம்ம சேர்மன் இறந்ததுனால டாக்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. பரவாயில்ல, இந்த ஒரு நல்ல செரிமோனி இப்போ நல்லா முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் ஒய்ஃபு கத்திட்டு இருக்கா ஃபோன்ல. சரி வெய் சீக்கிரம் வரேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் உன பக்கம் புலம்பிட்டு இருக்கா, ஜின்வோ சீக்கிரம் வாயா வீட்டுக்கு அப்படின்னு அவன் உன பக்கம் தொல்லை பண்றது மட்டும் இல்லாம பையன்காரன் பறந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லிட்டிலுக்கு இங்கே சோட தாண்டா கத்துக்கணும், இல்ல படிப்பு தாண்டா கத்துக்கணும், ஒரு ஃபியூச்சர் தானே முக்கியம் சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஆச்சுன்னு மாலை. அதோட இந்த பிரமாதமாக இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்க பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோடு பிரமாதமாக இருந்திருக்கும். முடிச்சு வெளியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, அஸ்லாம், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.